ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாதத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வைத்து சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம். அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது, அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் முதல் மாதமான அதாவது சித்திரை அப்படின்றது வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது. தலை அதாவது மேஷ ராசி தலை பாகமாகவும் இது மீனராசி கால் பாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை அந்த மாதம் பிறக்கிறது, அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம். இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சி. இதை தவிர பார்த்தோம்னா 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பெயர்ச்சியாகுது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இந்த மாதத்தில் 23/4/2023 அன்றைக்கி வருது. அன்றைக்கே வாஸ்து நாள் கார்த்தால 8:04 9:34 வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் 1.5 மணி நேரம். இதை 5 பாகமாக பிரிச்சுக்கிறார். 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 பாகமாக பிரித்து கொண்டதன் போக அவர் கண் விழிக்கும் நேரம், கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது, குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது, அதற்கு பிறகு கடவுளுக்கு பூஜை பண்ணுவது, அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம், அதற்கு பிறகு இந்த தாம்பூலம். இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்திலையும் எந்த ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும். அதாவது கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது, அதை தவிர புது கிரகப்பிரவேசம், வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். அந்த கடைசி 36 நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது. இதை தவிர பார்த்தோன்னா 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்ரா மாதத்தில் திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும். பொதுவாகவே பார்த்தோன்னா 12ஆம் தேதியே அவளது உற்சவம் ஆரம்பிச்சிடும். 12/4 21/4/2024 வரலும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோஹிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோஹிணி 2 பாதம்.
இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம், அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது. அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசை சித்திரை அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா, துவரம்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும், தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. இதை தவிர முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை, அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 12ஆம் தேதி, அதாவது 12/5/2024 சித்திர மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. இது ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, சந்தி அப்படின்றது லக்ன சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, பாத சந்தி, இது எல்லாம் பார்த்தே ஆகணும். ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் பாதம் 3ஆம், அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் இதுவும் இருந்ததே. ஆனால் ராசி மாறி போயிடும். அதற்கு ஏற்றாறு போல் உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும். சில நேரத்தில் அது சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும். அதை அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன். அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதை தவிர எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். பொதுவாகவே இந்த மாத பலன்களை பொறுத்தவரையிலும் 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன். இந்த 4 கிரகங்களும் மாத கிரகங்கள்னு சொல்கிறதுனால இந்த மாத கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சித்திரை மாதத்தில் குரு பகவான் வருஷ கிரகம் அவரும் மாறுறார். இது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். உங்களுடைய ராசியின் 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வரார். 12ஆம் இடத்தில் குருவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் ஏற்றமான விஷயம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடம் சுபப்படுறது. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதும் 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 12க்கு 12 வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலை இருக்கும். சப்தமாதிபதியும் 11ஆம் இடத்துல வர்றது அப்படின்னும் பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது.
அதை தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய, அதாவது உங்களுக்கு கீழே, அதாவது நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவாள்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தில் கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்போன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் தேதி 1/5/2024 வரும்பொழுது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள், தொழிலினால் செய்யக்கூடிய வேலையினால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அதாவது உங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 11இல் உச்சம் பெற்று போயிருக்கார். 2/5க்கு உண்டானவர் வந்து இந்த மாதம் பிறக்கும் பொழுது அவர் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். ஏன்னா நீச்சமாகி இருந்து அவரோட பங்கம் பெற்று போயிருக்கார் சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால. இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு குபேர சம்பத்து யோகம் வரக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை எடுத்தாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால, அதாவது 1/5/2024 மேலே பார்த்தேன்னா உங்களுக்கு ஷார்ட் ட்ரிப், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம், வேலையில் ஒரு புதிய மாற்றங்கள் இருக்கும். புதுசாக வந்து விஷயங்களை கற்றுப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதும், அதனால் நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்கள் ஊரை விட்டோ இந்த நாட்டை விட்டோ செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. அதனால் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2/5 அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு வரார். அதாவது புத பகவானும் 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்தில் பார்த்தீர்களேனால் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடத்துல வந்து 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். அதாவது 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். கேது பகவான் அங்கே இருக்கார். அதனால் குழந்தை பிராப்தி சற்று தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மெடிக்கல் இன்டர்வென்ஷனில் இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணலையானால் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அபார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர செவ்வாயும் வந்து அதை பார்க்கறது வந்து அந்த அளவு விசேஷம் கிடையாது. அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அனலிட்டிக்கல் ஸ்கில்லில் உங்களுக்கு ரொம்ப எக்ஸல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு சென்று, வெளியூருக்கு சென்று போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியில் இருக்கார். அதனால் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வரும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்தே பார்க்குறார். உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது மறைமுக வழியாக திடீர்னு வந்து உங்களுக்கு இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும். இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில், வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த மாதிரியான இதில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதை தவிர வந்து பால் பதனிடம் தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி செய்திகள், நல்ல பொருளாதார உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்றமான மாதமாக இருக்குது. சித்திரை மாதம். இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்கணும். ஏன்னா முயற்சிகள் சில நாட்களில் தடங்களாகும். சந்திராஷ்டம காலத்தில், சந்திராஷ்டமன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்ப்பதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இது சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னா 25ஆம் தேதி, அதாவது 28ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி மாலை வரலும் இருக்குது. 28ஆம் தேதி காலத்தாலிருந்து 30ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்ன்றத சொல்கிறோம். ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு, அதாவது ஒரு 1/2 டம்ளர் மோர் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த வழிப்போக்கர்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய
பெண் தெய்வம் மகாலட்சுமியை போய் வழிபட்டுட்டு வாங்க. சுக்கிர பகவானுக்கு உண்டான ஒரு வெங்கடேச பெருமாள் மகாலட்சுமி தாயாரை போய் வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வீட்டில் பாயசம் பண்ணி சாப்பிட்றதும் மகாலட்சுமி தாயாரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து ஒரு வெற்றிகரமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.